stop. Go ahead. Okay, sir. Don't stop. Proceed. டைமண்டோட ஐஸ்வர்யா கூட்டிட்டு இங்க போயிடுங்க சீக்கிரம் வாங்க. வந்துட்டான் வாங்க. வந்துட்டான் ரட்சகன் வந்துட்டான். எனக்கு தெரியும் அந்த ஜெகன் மாதா தான் ரட்சகனை வரவழைச்சிருக்காங்க. நீ யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறோன்னு நினைக்கிறியா? நாங்க யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா உனக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருந்தோம்.
எனக்காகவா? இந்த விஷயம் உனக்கு புரியணும்னா 27 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியணும். இந்த மகாதேவராயரோட முன்னோர்கள் சரித்திர பிரசித்தி பெற்ற ராயர் வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா விஜய கிருஷ்ண ராயர் ஜெகன்மாதா அருள் பெற்ற அபூர்வ பிறவி. தெய்வ சிந்தனையும் தான குணமும் உள்ள மிகப்பெரிய வள்ளல். திவான்ஜி, அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரிங்க பிரபு. தீர்காயுஷ்மான் பவா. என்னப்பா விஷயம்? விஜயதசமி அன்னைக்கு உடனே கிளம்பி வான்னு சொன்னீங்களே. மகாதேவராயா, ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சமயம் இப்ப வந்திருக்கு. நம்ம புனித பாரத தேசத்துல 18 சக்தி பீடங்கள் இருக்குன்னு, அதெல்லாம் பிரசித்தி பெற்ற புண்ணிய கஷேத்திரங்கள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த 18 சக்தி பீடங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு மகா சக்தி பீடம் ரகசியமா ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஓரைச்சுவடியில ஹம்பியில இருக்கிற அந்த ஆலயத்தோட ரகசியம் இருக்கு. ருத்ரசூலமும் ஜுவாலாமுகியும் இருந்தாத்தான் அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும். அந்த மகாசக்தி பீடத்தினாலதான் நம்ம பாரத தேசம் சுபிட்சமா இருக்கணும். அத அடியோட அடிச்சிட்டா நம்ம நாடு மண்ணோடு மண்ணாயிடும். எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில இனத்தாரும் தேசத்தாரும் படையெடுத்து வந்தாங்க. ஆனா அந்த ஆதார மகாசக்தி பீடத்தை கண்டுபிடிக்க முடியாம கண்ணுலப்பட்ட ஆலயங்களை எல்லாம் தரமட்டமாக்குனாங்க. பல நூற்றாண்டுகளா நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்க அதை காப்பாத்தி பூஜை செஞ்சுட்டு வர்றாங்க. மகாதேவராயா, 27 வருஷத்துக்கு ஒரு தடவை மகா சுக்கர கிரகணம் ஏற்படும். அந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி சக்தி ஏற்றக்கூடிய பூஜைகளை நாம செய்ய முடியும். அந்த ஜுவாலாமுகி வைரம் இல்லாம உள்ள நாம பிரவேசிக்க முடியாது. அபூர்வ ஜென்மம் எடுத்தவங்க கைப்பட்டாதான் இது பிரகாசிக்கும். உன் அப்பாவுக்கு அப்புறம் உன் வாரிசுக்குத்தான் இது சாத்தியமாகும். மகா சுக்கர கிரகணம் வரப்போகுது. அது முடியறதுக்குள்ள நாம ஆலயத்துக்கு போய் சேரணும். மங்களம் உண்டாகும். ஆலயத்தை ரகசியமா காப்பாத்தி பிரபஞ்சத்துல அமைதியை ஏற்படுத்த ராயர் வம்சம் இருக்கிற மாதிரி அந்த ஆலயத்தை நாசமாக்கி நம்ம சக்தியை உருத்தெரியாம அழிக்கிறதுக்கு ஈஜிப்ட்ல ஒரு கொடியவன் உருவான. அவன்தான் முக்தார். நம்ம திவான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆலய ரகசியத்தை அந்த முக்தாருக்கு வித்துட்டான். கால காலமா யாருக்கும் தெரியாத ரகசியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த தேசத்தை பூஞ்சோட அழிக்கிறதுக்கு அவகாசம் இப்ப வந்திருக்கு. மகிமா உள்ள அந்த திரிசூலத்தை கைப்பற்றி அந்த மகாசக்தி பீடத்தை சர்வநாசம் பண்ணிட்டு வர்றேன். முக்தா, அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. பாய்ஜான், என் புருஷன் எவ்வளவு பெரிய வீரன் உனக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அந்த மகாசக்தி பீடத்தை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு காவலன் இருக்கானா? யார் அந்த காவலன்? அவன் என்ன கடவுளா? கடவுளுக்கே காவலா இருக்கிற ரட்சகன். காலங்காலமா அந்த பீடத்தை காப்பாத்துற ரட்சக வம்சத்தை சேர்ந்தவன், மகாசக்தி கொண்டவன், ருத்ரா, மகாருத்ரா. கடலாய் இமயம் உயரம் ருத்ரா, உக்ரம் ஏற உள்ளம் ஆற பஞ்சம் சேர்க்கும் ருத்ரா. கொல் 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 என வெல் 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 என சொல் 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 ஒரு ருத்ரா. சரக் சரக் என நடு நடு என தலையை கொய்திடும் ருத்ரா. பங்கு தடைகளை தாக்கிடும் ருத்ரா. மந்திரம் தகர்க்கும் ருத்ரா. தீமையை தீர்க்கும் நீதியின் ருத்ரா.
காக்கும் நரசிங்கருத்ரா சூதுவாதினை சாய்த்திடும் ருத்ரா சுத்த வீரனின் சுத்திய ருத்ரா நஞ்சின் பொடியோ நடுங்கிடும் ருத்ரா சித்தினை திரட்டிடும் ருத்ரா பகவான் பன்கர் அந்த மகாசக்தி பீடத்தை நாசம் பண்றது மட்டுமில்ல, நீ சொன்னா அந்த ரட்சகனோட தலை வெட்டி எடுத்துட்டு வந்து ஏன் பக்தூன் கால் அடியில காணிக்கைய போடுற. மேரி ஜான், மறுபடியும் இந்த கண்ணுன்ன பாக்குறது வெற்றியோட வந்த பிறகுதான். கௌரிம்மா, கிரகணம் விட்டுடுச்சு, வெளியே வாம்மா. என்ன குழந்தை பிறக்கும் சுவாமி? அந்த ஜெகன்மாதா அம்சத்தோட உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்மா. பயம்னா என்னன்னே அறியாத புஜபலத்தோட, யார வேணாலும் எதிர்க்கிற பராக்கிரமத்தோட, அம்பாளோட ஆலய காவலுக்காக தன் உயிரையே பணயமா வைக்கிறவன் பிறக்கணும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.